10-15 வருஷமா வளர்த்ததுக்கே பாசம் வளர்த்த பாசம் வாழாடுறீங்களே. 40 வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்போ நிக்கிறாங்களே, அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு? நெஞ்சில பசையெல்லாம் பேசுறானு. 10 மாசம் சுமந்து பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டில போட்டது அம்மானா, 10 காசு சம்பாதிச்சாலும் அதை பத்திரமா வீட்டுல கொண்டு கொடுத்து சோறாக்கி போடுறது தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா. அவர் சம்பாதிச்ச சொத்தை நீங்க 2 பேரும் தான். உங்க அம்மா மட்டும் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டீங்களே, அது ஏன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி போடுறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு நீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு தான். அந்த வேலையை உங்க அம்மால செய்ய முடியல வச்சுக்கோங்க, அவங்களையும் வேண்டாதான் சொல்லிருப்பீங்க. அட பெத்த பிள்ளைங்க மண்ணுல நின்னா மங்கி போயிருவாங்கன்னு மடியில போட்டு வளர்த்தவங்க தான் அப்பா அம்மா. அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாரமாவும் இருக்கு, ஏதாவது பேச காரமாவும் இருக்கு. 10 மாச குழந்தையில பல்லு வராம நீ பேச பேச்ச என்ற பையன் பல நாட்டு பாஷை பேசுறான்னு பெருமைப்பட்ட உங்க அப்பன்டா. இன்னைக்கு நீ நாக்கு மேல பல்ல போட்டு அந்த அப்பனே வேண்டான்றிய. உன்னை பெத்தவனுக்கு என்றா பெருமை? அப்பன ஆத்தாலும் இருக்கும் போது தெரியாத அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போதுதான் தெரியும். அப்பன ஆத்தாலும் கல்ல செலவைக்க சொல்ல, கால் வயிற்றுக்காவது கஞ்சி ஊத்த சொல்றேன். அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல, கோயில் அவங்களை பிச்சை எடுக்க வச்சாதீங்க நான் சொல்றேன். அப்பனி ஆத்தாலையும் பல்லக்கில தூக்கிட்டு போன்னு சொல்ல, அவங்க உயிரோடு இருக்கும் போதே பாடல ஏத்தாதீங்கன்னு சொல்றேன். ஆசான் இல்லாத படிப்பு அப்பனாத்தால மறந்தனோட பொழப்பு உருப்பட்டதா சரித்திரமே இல்லைடா.